ஒரே ஒரு கேள்விங்க. ஐக்யூ வந்து 160. ஆனா இக்யூ இருக்குல்ல, இமோஷனல் கோஷன்ட், அது வெறும் 40 தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து உங்க கம்பெனில, நிறுவனத்துல சிஇஓவாக வைப்பீங்களா? நிறைய பேர் கேட்டா உடனே என்ன சொல்லுவாங்க? ஆமாங்க, கண்டிப்பா வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுதான் நீங்க பண்ற மிகப்பெரிய தவறு, இல்லைன்னா தப்பு. தொழில வளர்ப்புற வந்து அறிவு இருந்தா மட்டும் பத்தாதுங்க. எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றாங்க அதை பொறுத்து தான் அந்த வளர்ச்சியே இருக்கு. ஏன்னா ஹியூமன் இன்டர்வென்ஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? எனக்கு பர்சனலா தெரிஞ்ச ஒரு ஜிஎம் இருக்காருங்க. ப்ரொடக்ஷன் எல்லாம் நல்லா தெரியும். குவாலிட்டி பிரமாதமா தெரியும். பினான்ஸ் எல்லாம் நல்லா தெரியும். எல்லாமே தெரியுங்க. ஆனா அவருக்கு கோபத்தை வந்து கட்டுப்படுத்த மட்டும் தெரியாது. அதே மாதிரி ஊழியர்களை வந்து புரிஞ்சுக்கும் தெரியாது. அதை விட முக்கியம் என்னன்னா, ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து அப்ப காமா அந்த சிச்சுவேஷனை டீல் பண்ண அவருக்கு தெரியும். அப்படியே வெடிச்சு உதறிடுவாரு. கையில் கிடைச்சே வீசிடுவாரு. அவர்கிட்ட என்ன இருக்கு? ஐக்யூ சூப்பரா இருக்குங்க. ஆனா அவருக்கு லீடர்ஷிப் இருக்காது. ஏன்னா அவருடைய இக்யூ வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி 40 தான் இருக்கும். இப்போ ஒரு டாப் மேனேஜ்மெண்ட தேர்வு செய்யும் போது நீங்க ரெஸ்யூம் மட்டும் பார்க்காதீங்க. அவங்களுடைய இமோஷனல் கோஷன்டையும் நல்லா பார்த்து கண்டிப்பாக ஸ்டடி பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்க சீனியர் லெவல்ல ஆள எடுக்கிறாங்க. டெக்னிக்கல் ஸ்கில் வந்து நம்ம எப்ப வேணா கத்துக் கொடுத்துடலாம். ஆனா அந்த இக்யூ இருக்கு இல்லையா? அது கத்துக் கொடுக்கறது வருஷம் ஆயிடும். கண்டிப்பா ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மிஷினரி இருந்தா கண்டிப்பா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உருவாக்கிடலாங்க. அது பிரச்சனை இல்ல. ஆனா லாபம் உருவாக்கணும் அப்படின்னா மனுஷனுக்கு வேணும். இல்ல ஹியூமன் வேணும். ஆனா நல்ல குவாலிட்டியான ஒரு ரிசல்ட் கிடைக்கணும்னா அவங்களோட மேனேஜ் பண்ற ஆளுங்க இருக்காங்க இல்லையா? அந்த ஜிஎம்ஆ இருக்கட்டும், சிஇஓ இருக்கட்டும் வந்து ஹை இக்யூ கொண்டவங்களா இருக்கணும். நீங்க ஒரு தொழிலதிபரா இருந்து நான் கேட்கிற அந்த கேள்விக்கு ஒரு கமெண்ட் சொல்லுங்க. ரிக்ரூட்மெண்ட்ல முக்கியமா ஐக்யூ தேவையா? இல்ல இக்யூ தேவையா?